வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். ஸோ இன்றைக்கி காலையிலையும் ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை மார்க்கெட்டில். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்ம ஹார்மோஸ் ஆயில் ப்ரைஸ் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. குளோபல் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. ஓகே, நம்ம ட்ரம்ப் வேறு ஏதாவது சும்மா கேம் விளாட்ற மாதிரி விளையாடின்னு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அங்கே ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால ஏர்லைன்ஸு இந்த மாதிரி ஃபியூல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அண்டு இதனால் எதுனா பெயிண்ட் பிஸ்னஸ்ஸு, இந்த ஏஷியன் பெயிண்ட்டு இவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆவாங்க கொஞ்சம். ஸோ அப்புறம் அந்த கெமிக்கல் பிஸ்னஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் ஆயில் ப்ரொடியூசர்ஸு அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அண்டு யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதனால் வந்து வீக்காக க்ளோஸ் ஆனதால் இந்தியன் மார்க்கெட்டும் குளோபல் சென்டிமெண்ட் சப்போர்ட்டாக குறைவாக இருக்கும். ஏஷியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கல்ல, முன்னாடியே நான் காமிச்சேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நிஃப்டி வந்து நெகட்டிவில் இருக்குது. டுடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வர இருக்குது. எதுனா டாடா மோட்டார்ஸு, ஹெச்ஏஎல், கிராசியம், ஐஆர்சிடிசி, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி Q1 ரிசல்ட்டும் வருது. அண்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணப்புரம் ஃபைனான்ஸ். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டும் வந்து ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இதுதான். அப்புறம் பிஎம்எல் வந்து 184 crore வந்து ஆர்டர் வந்திருக்கு ஹெச்ஏஎல் கிட்டேருந்து. அதனால் அது கொஞ்சம் ஏறி இருக்கலாம் பிஎம்எல் ஸ்டாக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஷிப் ராக்கெட் ஒரு ஐபிஓ ஒன்று வருது, அது ஒன்று. அண்ட் டாடா சன்ஸ்லேருந்து என் சந்திரசேகர் அவர் வேறு ஸ்டெப் டவுன் பண்ணுறதா பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனால் ஒன்றும் டாடா குரூப்பில் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, மாற்றம். பட் மக்கள் அது ஓகே, ஒரு லீடர்ஷிப் சேஞ்சஸ் இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓகே, பிஎம்எலுக்கு ஒரு லைனாக போட்டு பார்ப்போம். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் மறுபடியும் இதுக்கு வந்து போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. கோல்டு ப்ரைஸஸும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகினே போகுது. ஸோ பாஸ்ட் மந்த்தாக. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா க்ரூட் ஆயிலும் ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி வந்து பாசிட்டிவ். அதே நேரத்தில் Q1 ரிசல்ட்டும் வருது. ஓகேங்களா. ஸோ ஷிப் ராக்கெட் ஐபிஓ ஸ்டாக்கு அண்ட் இந்த Q1 ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுக்கலாம். பட் இன்றைக்கி இண்டெக்ஸை விட ஸ்டாக் ஸ்பெஸ். ஸோ இதுதான் வந்து காலையில் நியூஸு. ஸோ இப்போ நாம் இங்கே ஸ்டாக்ஸ் ஆரக்கல் வேறு லே ஆஃப்ஸ் வேறு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி கம்பெனியை வந்து அந்த மாதிரி லே ஆஃப் பண்ணால் அதுவும் குறையும். ஸோ ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். ஸோ லைட்டாக இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நத்தை போல் மூவ் பண்ணின்னு இருக்குது. நம்ம இன்வெஸ்டர்ஸும் சும்மா உட்காந்து பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். அதனால் அப்படி போயிட்டுருக்குது. இன்றைக்கி ரொம்ப எந்த சேஞ்சஸும் இல்லாதப்போ அப்படி போயிட்டுருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டுருக்காங்க ஐடிசி எல்லாம். ஸோ நிஃப்டி என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரி இங்கே ஓகே இந்த லைனை எடுத்து விடுவோம். ஸோ நேற்று நம்ம லைவ்லேயே பார்த்தோம் ஒரு விஷயத்த. ஓகேங்களா.
ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி விட்டுடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது அடுத்தது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், அருமையாக வந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்கோம், நேற்று மார்க்கெட்டில் நம்ம என்ன சொன்னோம், இங்கே வெளியே வந்தோன்னு வந்துடும், இல்லாட்டி வாங்க வேணாம் ஃபஸ்ட் கேண்டில் சொன்னோம். நம்மளும் ஃபஸ்ட் கேண்டில் வாங்கலை, செகண்ட் கேண்டில் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கலைனாலும் மறுபடியும் இங்கே ஒரு சான்ஸ் வந்துருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கி இருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம இந்த லைன் வரும்போதே வாங்க சொல்லியிருக்கோம். வாங்கினா இப்போ இங்கே வந்து இப்படி போயிருக்குது. ஸோ இந்த யூட்டர்ன் போட்டு இப்படி வந்தாலே கொஞ்சம் போக சொல்லியிருக்கோம். ஏன்னா இது தாண்டி போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வெளியே வரணும். ஸோ இது க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ வாங்கியிருந்தீங்கனாலே ஒரு இத்தனை பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட்டு கொஞ்சம் இந்த எத்தனை பாயிண்ட் 394 400 கரெக்டுங்களா. ஒரு 6 புள்ளி வந்து இப்போயே உங்களுக்கு அதிகமாக தான் காமிச்சிருக்கோம் நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ யூட்டர்ன் போட்டு இப்போ இது போயிட்டுருக்குது பாசிட்டிவாக. கண் எதிர்க்க லைவில் அப்படியே பாருங்கள், நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நான் ரொம்ப நேரம் வச்சுருந்தேன்னா டைமும் போகும், அதனால் நான் பார்க்குறேன். இல்லாட்டி உங்களுக்கு நான் வச்சே காமிச்சிருவேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூட்டர்ன் போட்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கோம், இதை தாண்டி போய் க்ளோஸ் வச்சிச்சுன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மேலே நகருது அருமையாக. உங்களுக்கு லைவில் இந்த மாதிரி யாரும் வந்து காட்டவும் மாட்டாங்க, எதுவும் மாட்டாங்க. டெய்லியும் வந்து அப்படியே சொல்லிட்டு கூட போகலாம். பட் உங்களுக்கு லைவில் கண் எதிர்க்க காட்டுறேன், நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி போகும்னு சொல்லிட்டு. மற்ற நான் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல, எந்த விதமான ஓகே இண்டிகேட்டரோ இல்லை இது மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணல, ஒன்லி சார்ட். ஓகே, பெரிய கேண்டில் வந்தால் கொஞ்சம் இப்படி போயிட்டு தான் வரும், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லன்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று யூட்டர்ன் போட்டு இங்கே வந்தால் நீங்கள் இங்கே பயப்படால் கூட இப்படி வந்த பிறகு இங்கே வாங்குங்கன்னு சொன்னோம். ஸோ இங்கே வாங்கியிருக்கீங்க. இப்போ இது இங்கே போகுது, போயிட்டு அதுக்கப்புறம் வரும். பட் உங்களுக்கு இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் அட்லீஸ்ட் இங்கே ஒரு லாட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் அட்லீஸ்ட்டு சம்பாரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு 2 லாட் வாங்கினீங்கன்னா நல்லா 500,000 முடிச்சுட்டு வெளியே வந்துனே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே போகுது இல்லைங்களா. ஸோ இப்போது 1 hour சார்ட்டில் போய் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன நடக்கும், இது வரைக்கும் போய் முடியும் கரெக்டுங்களா, இது வரைக்கும் முடிஞ்சு. ஸோ இப்போ லைனு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் செல்லரு, கொஞ்சம் பையரு, திருப்பி செல்லரு, பையரு, திரும்ப என்னாச்சு இங்கே மறுபடியும் இதுக்கு மேலே போக முடியல, அதனால் கீழே வந்துருச்சு. திரும்பி இதுக்கு கீழே இது வந்துருச்சு, இதுக்கு கீழே இது வந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே தான் வரணும் கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி வரணும். பட் இன் ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படின்னு சொன்னோம்னா இப்படி எடுத்துக்கங்க. அடுத்தது இன் ஃப்யூச்சரில் இங்கே போய் தொடும். ஸோ இப்படி போயிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல போய் டச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இங்கே இப்படி போட்டுக்கலாம், இங்கே வந்து தானே இப்படி போயிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்போ இது நான் மேலே போய் முடியணும். ஓகே, இது இங்கே போய் முடியணும் இல்லையா. இது தாண்டி வச்சு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வரும். பட் எப்படி பார்த்தாலும் இந்த லைனுக்கு வந்து சேரும். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன் ஃபியூச்சர் கூட. ஸோ இங்கே வந்து தொட்டு மறுபடியும் வந்து தான் மேலே போகிறதுக்கு பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து 5 மினிட்ஸுக்கு போவோம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ரைட், நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா நான் லைவே கூட போட்டு காமிப்பேன், எல்லாமே பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மக்களே, பை.